السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மதரசத்துல் இஹ்சானினுடைய மாணவ கண்மணிகளே, ஆசிரிய பெருந்தகைகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஹஜ் பெருநாள் என்கிற சிறப்பான தினங்களை கடந்து நாம் இன்றைக்கு சந்திக்கின்றோம். பொதுவாக ஒரு வாரம் கேப் விட்டாலே நம்ம மக்களுக்கு மத்தியில் நிறைய கேப் வந்துடுது, நிறைய இடைவெளி வந்துடுது. அதில் ஃப்ரீயாக கால் நீட்டி உட்கார்ற அளவுக்கு இடம் கிடைக்கிற அளவுக்கு இடைவெளி வந்துடுது. அதனால கேப்பு விடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஹஜ் பெருநாள் இருக்குது, சிறப்பான நாளாக இருக்குது, அப்பவும் போட்டு பயானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதே காரணமாக்கி என்ன ஆயிடுது, அப்படியே அசம்பந்தமாயிருது. அதனால நீங்க கரெக்டாக வரக்கூடியவங்களா இருக்கிறீங்களா இல்லையா, நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு கட்டாயமா அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி எல்லாரையும் என்ன செய்யணும், ஐக்கியமாக ஆக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. 5வது அத்தியாயத்தில 2வது வசனம், 5வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நீங்க நன்மையான காரியத்திலும் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்ய வேண்டும், உறுதுணையாக நிற்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உறுதுணையா எதுல, தாவனு அலல் பிர்ரு. பிர்ருனா நன்மையான காரியம். பயான் பேசுறது என்னது, நன்மையான காரியம். தர்மம் கொடுக்கிறது நன்மையான காரியம். அது மாதிரி நன்மையான விஷயங்களை பேசுறது நன்மையான காரியம். உறவுகளை சேர்த்து வைக்கிறது நன்மையான காரியம். நட்புகளை சந்திப்பது நன்மையான காரியம். எதெல்லாம் நன்மையான காரியம்னு இருக்குதோ அதுல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா நிற்கணுமா. தக்குவா, இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம்னு இருக்கணும், அதுலயும் நம்ம என்ன செய்யணும், சேர்ந்து போய் நின்னுக்கணும். அதே வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தாவனு அலல் இஸ்மு வல் உதுவான். பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவமான காரியமா இருக்கு, வரம்பு மீறக்கூடிய காரியமா இருக்கு, இதுல ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ வட்டி வாங்குற விஷயம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆள் வட்டி வாங்க போகுது, ஒரு ஆளுக்கு மார்க்கத்தை பத்தி நல்ல பிடிப்பானவர், நல்ல தெரியும். அப்ப என்ன செய்யக்கூடாது, வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதை தடுக்கணும். இல்ல இது தப்பு, இது பாவத்தின் பக்கம் விட்டு செல்லும், இது வரம்பு மீறிய காரியம், இது இறைவன் போர்து இருக்கக்கூடிய காரியம், வட்டிக்கு அல்லாஹ் பறக்க செய்ய மாட்டான், வட்டியாளர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். எதெல்லாம் தெரியுமோ, வட்டினா வட்டி,
அது மாதிரி பொய் பேசுறாங்க ஒருத்தவங்க, தெரியுது பொய் பேசுறாங்கன்னு தெரியுது, வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இல்ல, நாவை பேணணும், பொய் பேசாத, புறம் பேசாத, கோல் மூட்டாத, அவதூறு பேசாத, சண்டை இழுத்து விடாத, இப்படி என்ன நமக்கு தெரியுமோ அதை சொல்லணும்னு மார்க்கம் சொல்லுது. அதுல கூட்டு சேராத, கூட்டு களவாணியா இருக்காதன்னு சொல்ல மார்க்கம் சொல்லுது. இந்த கூட்டு களவாணிங்கிறது தாவனு சேரக்கூடாது, பாவத்துல நன்மையில சேர்ந்துக்கோ அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி தொடரான காரியங்கள்ல நாம என்ன செய்யணும்? இது ஒரு சுண்ணாவும் கூட. வாரம் வாரம் பயான் நடக்கிறதும், அதுக்கு நாம முஸ்தீப் எடுத்து வர்றதும். நம்ம கஷ்டப்பட்டு வர்றீங்கல்ல, நீங்க நேரங்களை விட்டுட்டு, வேலைகளை விட்டுட்டு, சனிக்கிழமை இங்க பயான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க, தூரம் தொலைவுல இருந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லாம் கூலி தருவோம். ஆட்டோ பிடிச்சி வந்தா ஆட்டோவுக்கு கொடுக்கக்கூடிய காசு கூலியா போயிடும், அதுக்கு நன்மை எல்லாம் தந்துருவோம். எல்லாமே நன்மையா கிடைக்கும். வளைஞ்ச நடந்து வந்தா நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க, சில பேரை பார்க்க முடியும். அதுக்குன்னு நீங்க வீட்டுல சண்டை போட்டுலாம் வரக்கூடாது. அதுவும் ஒரு முறை இருக்கு, சரிங்களா? வீட்டுல சில நேரம் கெஸ்ட் வந்திருப்பாங்க, நம்ம வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? ஏமா இன்னைக்கு வர எங்க அக்கா வர்றாங்க, அக்கா பிள்ளைலாம் வருதுவா, என்ன பாத்துக்கமான்னு சொல்லிக்கும் போது கரெக்டா பயான் வைக்கும் போது தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி வந்துடக்கூடாது. விளங்கிச்சிங்களா? இப்ப நன்மைக்கு ஆபத்து இது, சரியா? அதுக்குன்னு கரெக்டா அவங்க பயான் வைக்கிற அன்னைக்கா வரவும் கூடாது. என்னைக்காவது அப்படி நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, யாரும் பிளான் பண்ணி செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல கணவர், வீடு, மரியாதை, அங்க உறவு நலம் பேணல் அப்படிங்கிற செய்திகளை ஃபாலோ பண்ணணும். எது எப்படியோ நன்மையில் உறுதுணையாக இருக்க வேண்டும், தீமையில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது? கூட்டு சேரவே கூடாது. தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவா அப்படிங்கிற அடிப்படையில இந்த பயான் நிகழ்ச்சிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள்லாம் கேட்டாங்க. பெண்கள் இருக்கிறாங்களே, உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை மட்டும் அவங்க மண்டையில கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டிட்டானா அந்த பெண் மாதிரி சிறந்த ஒரு விஷயமே கிடையாது உலகத்துல. அல்லாஹ் ரப்புல் எப்படி சொல்றான் பாருங்க, அத்துன்யா கைருல் மத்தா, அத்துன்யா மத்தாவன், உலகம் என்பதே என்னதுதான்? என்னது உலகம் என்பது? இன்பம் தரக்கூடிய ஒன்றுதான். அத்துன்யா மத்தாவன், உலகம் என்பதே இன்பம் தரக்கூடியதுதான். கைருல் மத்தாய் துன்யா, ஒட்டுமொத்த உலகத்துல இன்பம் என்று எதையெல்லாம் நீங்க கருதுறீங்களோ அந்த இன்பங்களிலேயே ரொம்ப சிறந்தது எது தெரியுமா? எது? உலகமே ஒரு இன்பமயம்தான். அல்லாஹ் சொல்றான் துன்யா மத்தாவுன், உலகத்துல நம்ம வாழ்றது, நம்ம சுற்றி பார்ப்பது, நாம புசிப்பது, நாம அனுபவிப்பது, எல்லாமே இன்பமாக இருக்குது. நிறைய துட்டு வாங்குறது, நிறைய சொகுசு கார்ல போறது, சொகுசு வாகனங்கள்ல பிரயாணம் செய்யறது, நல்ல உடை அணிகிறது, இப்படி பல்வேறு இன்பங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இதில் சிறந்த இன்பம் என்னது சொல்லுங்க? நான் அமைதியா இருக்கியா? அஜி பெருநாள ஒரு சபதம் எடுத்திருக்கீங்களா? ஆலிஞ்சா கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாதுன்னு நிறைய சபதம் எடுப்பீல, அப்படின்னு சபதம் இருக்கா? என்ன என்ன பதில்? இதுக்கு என்ன பதில்? நான் பாதி ஹதீஸ சொல்லிட்டேன், மீதி ஹதீஸ தான் சொல்லணும். அத்துன்யா மத்தாவுன், இந்த உலகம் என்பது என்னதுதான்? இன்பம் தரக்கூடிய ஒன்றுதான். அதில் சிறந்தது எது? இப்படி இப்படி இருந்தீங்கன்னா அப்ப என்ன செய்யணும்? உங்களை கதவை மூடி போட்டு ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து என்ன யாரெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அடி ஒட் ஒட். என்னங்க நல்ல கவனிங்க, இது முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த ஒரு கேள்வி, பெண்கள் சார்ந்த ஒரு பதிலுங்க. அதனாலதான் நான் இவ்வளவு திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். இதுக்கு பதில் என்ன தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, இதான் பதில். சாலிகான பெண், இதாங்க பதில். ஒரு ஆண் கிடையாது, ஒரு ஆணை சொல்லி ரஜுலுன் சாலிகுன், ரஜுலு சாலிஹ் சிறந்தவன்னா நாங்களாம் சந்தோஷப்படுவோம். இதை நாங்களா என்ன செய்வோம்? ஞாபகம் வச்சுக்குவோம். ஏதாவது வரட்டும், மனைவி ஏதாவது சொல்லட்டும், ஏதாவது பொம்பளை சண்டைக்கு வரட்டும், அக்காமார் ஏதாவது சண்டைக்கு வரட்டும், அத்துன்யா மத்தா கைருல் மத்தாய் ரஜுலு சாலிஹ், சாலிகான ஆம்பளை. இங்க என்ன இருக்குது? சாலிகான பெண். அல் மர்அத்து ஸாலிஹா, அதுதான் சிறந்த பெண் தான். அதனால எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, சிறந்த ஒரு பெண் இருந்தால், பெண் சிறந்தவளாக இருந்தால் உலகத்துல பல சாதனைகளை செஞ்சிட முடியும்.
அதான் அல்ல அல் மர்அத்து சாலிஹான்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய வெயிட்டுங்க. உலகத்துல எவ்வளவு இன்பம் இருக்க. கார்ல ஒருத்தன் மோகம் கொள்றான், பைக்ல ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பைக் அப்படிங்கிறான், ஒருத்தன் வாகனத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒருத்தன் ஒவ்வொரு பறவைகள்ல பெட் அனிமல் வளர்க்கறதுல சில பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு, சில பேர் சாப்பிடுறதுல ஊர்ல உள்ள எல்லா ஹோட்டலையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான். இந்த ஹோட்டல்ல இது சூப்பரா இருக்கும், அந்த ஹோட்டல்ல அது சூப்பரா இருக்கும், கோழியா இங்க வாங்கணும், ரொட்டியா இங்க வாங்கணும், ஃப்ரைட் ரைஸா இங்க வாங்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்பமா இருக்கும் இருக்கா. இதுல சிறந்தது எதுப்பா அப்படின்னு கேட்டா ஒரே ஆன்சர் தான். என்ன ஆன்சரு? அல் மர்அத்து சாலிஹா, சிறந்த பெண், சாலிகான பெண். சாலிகான பெண்ணா நீங்க இருந்துட்டீங்கன்னா உலகத்துல பல சாதனைக்குரிய. அதனால இப்ப அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நீங்க எடுத்துக்கிடுங்க. அவங்க எவ்வளவு சிறந்த பெண்ணா ஆயிட்டாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஈடுபாடு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேல. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் அவர்களுடைய ஆளுமையில் சிறந்திருந்தாங்க. உலகத்துல சும்மா ஒரு சாமானிய ஒரு பெண்ணாக சாதாரணமா இல்லாம நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் மேக்னட்டாக இருந்தாங்களா இல்லையா? தொழில் செய்யக்கூடிய பெண்ணா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திணறி போன சமயத்துல, எப்ப திணறாங்க? வஹி வரக்கூடிய நேரத்துல முதல் வஹியில திணறாங்க. இன்னும் தெரியலையே, புதுசா ஒருத்தர் வர்றாரு, வந்து கட்டி பிடிச்சிட்டு ஓதுங்க படிங்கிறார், இக்ரான்னு சொல்றாங்களே, இது யாரா இருக்கும்? அல்லாஹ் நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்குதுன்னு சொல்லும் போது, நீ பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அல்லாஹ் அவங்கள ஒருபோது இழிபடுத்த மாட்டான். உங்களையே அல்லாஹ் கஷ்டப்படுத்தணும், நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன், ஏழைகளுக்கு உதவுறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, ஒருத்தர் கஷ்டப்பட்டு சிரமத்துல கடந்தா அவரை போய் அந்த சிரமத்துல இருந்து காப்பாத்துறீங்க, உறவுகளுக்கெல்லாம் பாலமா நீங்க அமைகிறீங்க, நன்மைகளையே செய்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை ஒருபோதும் இறைவன் என்ன செய்ய மாட்டான்? இழிவுபடுத்த மாட்டான். உங்ககிட்ட வந்தது பேயோ அல்லது ஜின்னோ அல்லது ஷைத்தானோ அல்லது வேற எதுவுமோ கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தினது யாரு? அல் மர்அத்து சாலிஹா. ஒரு மர்அத்து சாலிஹா எப்படிலாம் இதான் மர்அத்து சாலிஹாக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. அவ்வளவு சிறந்த இடத்தை அல்லாஹ் அந்த நினைச்சா. ஒரு ஆண்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்லயே பெரிய கிஃப்ட் மர்அத்து சாலிஹா தான். நீ என்ன கிஃப்ட் வேணா வச்சுக்கோ, ஒரு 1 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கோ, 100 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கோ, அதெல்லாம் சிறந்தது கிடையாது. ஒரு நல்ல மனைவி அமைகிறாங்க பாருங்க, அதை விட சிறந்ததே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி விடல, வரகா பின் நௌஃபல் அப்படிங்கிறவங்கள்ட்ட கூட்டு போனது யாரு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் ரூட் போட்டு கொடுக்குறாங்க, நீங்க போங்க, நாளைக்கு வாங்க என் கூட, அங்க வரகா பின் நௌஃபல் இருக்கிறாரு, அவர் என்னுடைய சகோதரர், அவர் எனக்கு, அவருக்கு வேத ஞானங்கள் அறிவெல்லாம் இருக்குது, அவர் இஞ்சில படிச்சிருக்கிறாரு, அவருக்கு அறிவு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்டா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கூட்டு போறது யாரு? மர்அத்து சாலிஹா. எந்த மர்அத்து சாலிஹா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மிகப்பெரிய வெற்றி பெற்றலாம். ஒரு கணவருக்கு நீங்க சிறந்த ஒரு மனைவியாக இருந்துட்டீங்கன்னா அந்த கணவருக்கு அதை விட பொக்கிஷம் வேற எதுவுமே கிடையாது. அது மனசுல ஆழமாச்சு. அதான் மர்அத்து சாலிஹா என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி நீங்க பெண்கள் நீங்க இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நான் எவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கலாம். பெண்கள் சிறந்தால் குடும்பம் எந்த அளவுக்கு சிறக்கும் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எடுத்து வச்சுக்கிடுங்க. அவங்க தான் ரசூல்லாவுக்கு மிக பெரும் துணையா இருந்தாங்க. ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு 49 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். யாரு? அன்னை ஆயிஷா ரலி. ரசூல்லா இறந்துட்டாங்க, சின்ன வயசு. ரசூல்லா இறந்து போகும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஒரு 18 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அப்புறமா ரசூல்லா இறந்த பிறகு அந்த அம்மா எத்தனை வருஷம் இருக்காங்க உலகத்துல? 49 வருஷம் இருக்காங்க. 49 வருஷம் என்ன செஞ்சாங்க அவங்க? அடுத்த நிக்கா முடிக்க முடியாது. இப்ப பொதுவான பெண்களுக்கு கணவன் இறந்து போனா அது ஒரு பெரும் துக்கமாக இருந்தாலும் ஒரு 4 மாசம் 10 நாள்ல உதறிட்டு என்ன செஞ்சிடலாம், அடுத்த ஒரு திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஆனா நபிமார்களுடைய மனைமார்களுக்கு அது கிடையாது. ஏன்னா உம்மஹாத்துல் முஃமினீன், அவங்க எல்லாரும் முஃமின்களுடைய அன்னை. அப்ப அந்த அம்மா 49 வருஷம் என்ன பண்ணாங்க இந்த உலகத்துல? அல்லாஹ் தன்னுடைய கணவர் எந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து 23 ஆண்டுகள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆட்பட்டு பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மார்க்கத்தை தாங்கி பிடித்தார்கள். யாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ரசூல்லாவுடைய பணி, ரசூல்லா மூத்தாயிட்டாங்க,
அவர்கள் கொள்கையை அவர்களுடைய மனைவி 49 வருஷம் தூக்கியிருக்காங்க. எந்த கொள்கைக்காண்டி தன்னுடைய கணவர் அல்லல் பட்டார்களோ, சிரமப்பட்டார்களோ, ஹிஜ்ரத் செய்தார்களோ, தாயிப்புக்கு சென்று அடி வாங்கினார்களோ, ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்களோ, ஷுஐப் அபி தாலிபிலே அபு தாலிப் கணவாயில கஷ்டப்பட்டார்களோ, அந்த கொள்கையை எதற்காக ஹிஜ்ரத் செஞ்சு மக்கா மதீனாவுக்கு போனார்களோ அந்த கொள்கையை, மதீனாவுல போய் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார்களே அந்த கொள்கைய தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு பிறகு எத்தனை வருஷம்? 49 வருஷம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. தன்னுடைய கணவர் மிகச் சிறந்தவர், நல்லவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டியவர். அவர் இறந்து போன உடனேயே தா உண்டு தா வேலை உண்டுன்னு இல்லாம, அல்லது ஒடுங்கி போய் இல்லாம, அல்லது ஒதுங்கி அப்பா வேணாம்பா என் ஆசை கணவர் எனக்கு உயிரை கொடுத்து என் உயிர் இருக்கும்போது அவ்வளவு பாசத்தோடு அன்போடு பார்த்துக்கிட்ட கணவர் அவர் போய் சேர்ந்துட்டாரு, இப்ப நான் எப்படி வெளியே போய் அலையிறது, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இருண்டு கிடக்காம பிரச்சனைக்கு தீர்வு சொன்னாங்க. ஹதீஸ் புத்தகங்களை நீங்க எடுத்து பாருங்க. யார் பேர் இருக்கும் பிரதானமா? யார் பேருங்க பாக்குறீங்க? ஆயிஷா அலி பாக்குறீங்களா இல்லையா? அறிவிப்பாளர் ஆயிஷா அலி, அறிவிப்பாளர் ஆயிஷா அலி, அறிவிப்பாளர் ஆயிஷா அலி. யார் அறிவிச்சா? அப்ப சொன்னது யாரு? சொன்னது யாருங்க? ஆயிஷா அலி அறிவிக்கிறாங்க. சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். பெரிய பெரிய ஹதீஸ் எல்லாம் நீங்க பாருங்க, புகாரி முஸ்லிம்லாம் பெரிய பெரிய வரலாற்று ஹதீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் அறிவிச்சிருப்பா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஒரு மனைவியை பாக்குறோம், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு மனைவியை பாக்குறோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. எங்க அந்த ஹுதைபியா உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை எப்படின்னா, உம்ராவுக்காண்டி கிளம்புறாங்க. மக்கால இருந்து ஹிஜ்ரத் வந்தது நம்ம வரலாறு பார்த்திருப்போம். மக்கால இருந்து ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க. சொந்த மண்ணை விட்டு பிரிஞ்சு, சொந்தங்களை விட்டு பிரிஞ்சு, நட்புகளை விட்டு பிரிஞ்சு, சொத்துக்களை விட்டு பிரிஞ்சு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அனைத்தையும் விட்டு தியாகம் பண்ணி வந்த பயணம் என்ன பயணம்? ஹிஜ்ரத் பயணம். இந்த ஹிஜ்ரத் பயணம் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒரு கனவுல காட்டுறான், எல்லாம் உம்ராவுக்கு போங்கன்னு. எல்லாரும் உம்ராவுக்கு போங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா, தாய் மண்ணை பார்க்க போறோம், சொந்தங்களை பார்க்க போறோம், நம்ம ஊரை பார்க்க போறோம். எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவுங்க. இன்னைக்கு சம்பாதிக்க போற வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போறாங்க. எதுக்கு போறாங்க? வெளிநாட்டுக்கு போறாங்க, தியாகம் பண்ணியா போறாங்க. போனா துட்டு கிடைக்கும். 2 வருஷம் இருக்கிறாங்க, 3 வருஷம் இருக்கிறாங்க, 5 வருஷம் இருக்கிறாங்க, 10 வருஷம் இருக்கிறாங்க. அந்த சம்பாதிச்சுட்டு போறாங்களே, சம்பாதிக்க போறாங்களே, 1 வருஷம் லீவ்ல வருவாங்க ஊருக்கு. வராங்களா? 2 வருஷம் லீவ்ல வராங்களா? வரும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். அந்த காற்று தென்றல் காற்றா வீசும். அனல் அடிச்சாலும் தென்றல் காற்றா மாறிடும். பயணத்துல அனல் அடிக்கும், ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தென்றல். மனைவியை பார்க்க போறேன், அம்மாவை பார்க்க போறேன், அக்காவை பார்க்க போறேன், பிள்ளைய பார்க்க போறேன், சொந்தத்தை பார்க்க போறேன், தம்பியை பார்க்க போறேன், சந்தோஷத்துல வர்றாங்களா இல்லையா? போனது எதுக்கு? தியாகம் பண்ணியா போன? கிடையாது, துட்டுக்காண்டி போனாங்க. துட்டு பயணம் தான், துட்டு தான். ஆனாலும் சொந்தங்களை பிரிஞ்சு சொந்த ஊருக்கு வரும்பொழுது வரக்கூடிய அந்த பாசம், இது அந்த சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் போன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டாங்க. வஹாஜிரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புங்கப்பா அப்படின்னு கிளம்பி போனவங்க ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க உம்ரா பயணம் மேற்கொள்வதற்கு சொந்த மண்ணுக்கு வராங்க. அவங்க உம்ரா பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற சந்தோஷம் மட்டும் அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, அது இருந்துச்சு உம்ராக்கு போறோம்னு. அதையெல்லாம் விட மிகப்பெரிய சந்தோஷம் என்னவா இருந்துச்சு? தாய் மண்ணை பார்க்க போறோம், நம்ம சொந்த ஊரை பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? அந்த சூழல் என்ன ஆச்சுன்னா, எதிரிகள் வர்றாங்க போறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த வருஷம் யாரும் உம்ராவுக்கு போக கூடாது, உங்க சொந்த மண்ணுக்குள் நுழைய முடியாது, எல்லாரும் நீங்க திரும்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. அந்த அல்லாஹ் இல்ல, அந்த மக்கள் சொன்னாங்களா இல்லையா? எதிரிகள் எல்லாருக்கும் முகமெல்லாம் வாடி வதங்கி போயிருச்சு. எந்த அளவுக்கு கோபப்பட்டு நிக்கிறாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ் மேல? நாங்க போய் தான் தீருவோம், நம்ம சண்டை போடுவோம், யுத்தம் தொடுப்போம், நம்மளால முடியாதா? நம்மள்ட்ட கூட்டம் இல்லையா? குறைசிகளா நம்மளான்னு பாத்துருவோம், மக்காவாசிகளா நம்மளான்னு பாத்துருவோம் அப்படின்னு எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு. ஏன்? சொந்த ஊரை விட்டு தடுக்கிறாங்களேன்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட ஒப்பந்தத்துக்கு பேர் தான் ஹுதைபியா ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இல்ல இந்த வருஷம் போக மாட்டோம், இந்த வருஷம் நாங்க மக்காவுக்குள்ள வரமாட்டோம், நாங்க அடுத்த வருஷம் வந்துக்கிறோம், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் வருகிறது. இப்ப சஹாபாக்கள் யாருமே
ரசூல்லா பேச்ச கேட்காம நிக்கிற. ரசூல்லா சொல்றாங்க, எப்பா எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அந்த இடத்துலயே பிராணிகள் அறுத்துடுங்க, அந்த இடத்துலயே நீங்க முடிய மலிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது யாருமே கேட்கல. எல்லாரும் பாக்குற, எப்படியா பாக்குறாங்க, எப்படி நம்ம சொந்த ஊர் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாங்களே ரசூல்லா அப்படிங்கிற, என்ன செய்யணும் நிலை அறியாது முழிக்கணும்னு சொல்லுவோம்ல, நிலையை என்ன செய்யணும் தெரியாம முடிப்பாங்களே சில நேரம், அப்படி முடிக்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூல்லாவுக்கு வருத்தம் தாங்க முடியல. நான் கண் அசைச்சாலே செய்யக்கூடிய சஹாபாக்கள், நான் சொன்னா அப்படி செய்யுங்கப்பான செஞ்சு முடிக்கிற சஹாபாக்கள் இவ்வளவு யோசனையில இருக்கிறாங்களேன்னு வருத்தத்துல கூடாரத்துக்குள்ள வந்தா, கூடாரத்துல யார் இருக்கா? கூடாரத்துல யார் இருக்கா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. என்ன யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்க வருத்தத்துல இருக்கிறீங்க, ஏன் நீங்க கவலையில இருக்கிறீங்க, இந்த மாதிரி எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, இது கவலைப்படுற விஷயமே கிடையாத, நீங்க போங்க, நீங்க போய் உங்க முடிய நீங்க மலிங்க, நீங்க மொட்டடிங்க ஃபர்ஸ்ட், நீங்க உங்க பிராணி அருங்க, அப்புறம் பாருங்கிறாங்க ஒரு அம்மா. சாதாரணமா சொல்றாங்க. மர்அத்து சாலிஹா, எப்படி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் உறுதுணையாக நின்றார்களோ, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உறுதுணையாக நின்றார்களோ, மர்அத்து சாலிஹா, அந்த மாதிரி உம்மு சலமா என்கிற அந்த மனைவி ஒரு சாலிகான மனைவியாக பெண்ணாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா, அதுக்கடுத்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, ஆகா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு நேரம் கட்டுப்படாம போயிட்டோமேன்னு நெகிழ்ந்து வருந்தி சட்டார் சட்டார் என்ன அவ்வளவு பேர் என்ன செய்றாங்க, தலையை மலிக்க ஆரம்பிக்கிறாங்க, அங்க ஒட்டகத்தை பிராணிகளை குர்பானி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க சப்போர்ட் பண்ணது யாருமா? மர்அத்து சாலிகா. அப்ப ஒரு சாலிகான பெண்ணால என்னெல்லாம் செய்ய முடியும்? அப்ப நீங்க நல்ல பட்டை தீட்டப்பட்ட முத்துக்களாக தங்கங்களாக நீங்க மாறுறீங்கன்னா, இந்த பெண்கள் மாறினா அது உங்க வீட்டுக்கும் உங்களுடைய பாரம்பரியத்துக்கும் பரக்கத். சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்க பாரம்பரியத்துக்கு ஒரு பரக்கத். நீங்க நினைக்கலாம், நான் என்னடா இந்த வாழ்ந்துட்டு போறேன்னு, இந்த 50 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கை, 60 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கை, ஆயிஷா வாழ்கிறாள், பாத்திமா வாழ்கிறாள், ஜைனப் வாழ்கிறாள், மொஹிதீன் பாத்து வாழ்கிறாள், நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் இந்த 50 ஆண்டுகள் பிற்காலத்துல 5000 வருஷத்துக்கு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையா மாறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி பேசுறோமா இல்லையா? எங்க பேசுறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பத்தை பத்தி பேசுறோமே. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் ஆலு இப்ராஹிம் சொல்றோமே. அந்த ஆளு என்னது? குடும்பம். அந்த ஒரு சிறந்த ஒரு ஆளுமை யாரிடத்தில் இருக்கிறது? பெண்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் இருக்கிறது. இதனால தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்திலேயே சிறந்த கிஃப்ட், சிறந்த அன்பளிப்பு, சிறந்த இன்பம் மர்அத்து சாலிஹா. மர்அத்து சாலிஹான என்ன அர்த்தம்? சாலிகான பெண். என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த வருஷம் இந்த வாரம் டல்லாவே இருக்கலங்க. சரியா? நல்ல உற்சாகமா என்ன செய்யணும்? மார்க்கத்தை படிக்கும் போது கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நல்ல உற்சாகமா இருக்கணும். அப்படியே ஒரு வாரம் பெருநாளெல்லாம் கொண்டாடி அசம்பந்தமா இருக்கிய போல தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் நீடித்த வாழ்க்கையும் ஆயுளையும் பொருளாதார பரக்கத்தையும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். கை இப்ப அடுத்து பாருங்க, மர்அத்து சாலிஹா எங்கெல்லாம் வெற்றிக்கு வருது? 1 2 3 அடுத்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிடுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள் யார்தான்? சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறுதுணையாக நின்றவர்கள். இன்னைக்கு நீங்க ஒட்டுமொத்த ஹஜ்ஜுடைய இபாதத்துல பல விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய இபாதத்து இருக்கா இல்லையா? என்னதெல்லாம் இருக்கு ஹஜ்ஜுடைய இபாதத்து? சொல்லுங்க பாப்போம். ஹஜ்ஜுல என்னெல்லாம் இருக்கும் இபாதத்து? குர்பானி கொடுக்கிறது, உப்பு கண்டம் போடுறது, சொன்னாதாங்க வாயத்தோண்டியே இருந்தா நானும் என்ன நினைக்க, என்னடா இது, என்ன நடக்கு, நம்ம வீரா திருமாசாவா இது, நம்ம மதரசத்துல் இஹ்சானா இது? சொல்லுங்க. என்னது?
அரஃபா போணுமா? சரி, வேற? தவாஃப் செய்யணுமா? சரி, வேற? நானா தான் சொல்றேன்னா சை செய்யணுமா? யார் என்ன அசரத்து? அஜ்ஜை பத்தி கேட்டா என்ன அசரத்து செய்யறது? நாங்க அச்சு பேர் கொண்டாடுவோம். துணி எடுக்கணும், எங்க எடுக்கணும் கேளுங்க அசரத்து. டவுன்ல எடுக்கணுமா அல்லது வண்ணார்பேட்டையில எடுக்கணுமா? எந்த கடையில எடுக்கணும்? மேலப்பாளையத்தில் எடுத்தா சிறந்ததா? என்ன துணி எடுக்கணும்? எங்க தைக்க கொடுக்கணும்? இத கேப்பீங்களா? அதை விட்டுட்டு நீங்க அஜ்ஜி என்ன செய்யணும்னா நாங்க என்ன செய்ய? அஜ்ஜில ரொம்ப ஒரு 5 நாள் இபாதத்தான் ஒட்டுமொத்த அஜ்ஜு. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் நினைஞ்சிருக்கிறேன். ரொம்பவும் உரிமை இருக்கு. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, உங்களை திட்டுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன்னா நிறைய பேசியிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த இபாதத்துல சஃபா மருவாங்கிற ஒரு இபாதத்து இருக்குல்லங்க, இதை யாருங்க ஃபர்ஸ்ட் செஞ்சா? யாரு செஞ்சா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அம்மா சொல்லிட்டீல, அப்படி சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணுடைய இபாதத்தை தான் அல்லாஹ் உலகத்துல இணைஞ்சிருக்கிறான். எல்லா மனிதர்களும் செய்யற அளவுக்கு வச்சிருக்காங்க. சத்தம் வந்துட்டே இருக்கு. சத்தம் போட கூட கண்டிஷனர் போட்டிருக்காங்க எங்களுடைய மருத்துவ ஆலோசகர்கள். ஏன்னா என்ன சொன்ன, இப்ப ஒட்டுமொத்த உலகத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஹாஜிகளாக இருந்தாலும் உம்ரா செய்யக்கூடிய எல்லாரும் ஒரு பெண்ணுடைய இபாதத்தை தான் செய்யணும். ஒரு பெண்ணு செஞ்ச யாரு செஞ்சா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சஃபா மருவா, இன்ன சஃபா வல் மருவத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்துல ஒரு மர்அத்து சாலிஹாக்கு என்ன இடத்தை கொடுக்குறான்னு பாருங்க. சாதாரண இடத்துல ஒரு சாலிகான பெண்ணா அல்லாஹுக்காக ஒவ்வொரு முடிவையும் எடுக்கக்கூடிய பெண்ணாக நீங்கள் இருந்தால், நீங்கள் கணவருக்கு கட்டுப்படுவது அல்லாஹுக்காக, உம்மாவுக்கு கட்டுப்படுவது அல்லாஹுக்காக, தந்தைக்கு கட்டுப்படுவது அல்லாஹுக்காக, உலகத்திலே நான் வாழ்வது அல்லாஹுக்காக, என்னுடைய தொழுகைகள் அல்லாஹுக்காக, என்னுடைய நோன்பு அல்லாஹுக்காக, என்னுடைய செயல்பாடுகள் அமலும் சாலிஹ் நல்ல செயல்கள் அல்லாஹுக்காக, என்னுடைய குழந்தை வளர்ப்பு அல்லாஹுக்காக, என்னுடைய வீட்டு நிர்வாகம் அல்லாஹுக்காக, நான் உறவினர்களை அரவணைத்து வாழ்வது அல்லாஹுக்காக, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான், அந்த வாழ்க்கையை நான் ரப்புக்காக வாழ்வேன்னு நீங்க முடிவெடுத்து ஒரு சாலிகான பெண்ணா இருந்தா எங்க கொண்டு போய் முடிவெடுக்குது பாருங்க உங்களை. அந்த சாலிகான பெண் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்மாதிரி. இன்ன ஸஃபா வல் மர்வத்த மின் ஷாயிரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி யாருப்பாங்க முதல்ல ஓடுனது? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பெண், இந்த பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட், இஸ்லாம் அடிப்படைவாதம், இஸ்லாம் இந்த பெண்களை அடக்கிறது அப்படிதானே சொல்லுவாங்க. பெண்ணடிமைத்தனத்தை இஸ்லாம் சொல்லு. எங்கேயாவது இருக்கா? ஒவ்வொரு ஹாஜிகளும் இன்னைக்கு போறாங்கம்மா, நாங்க உம்ராக்கு போறோம், அங்க எடுத்து நினைச்சிடும் இந்த வசனத்தை ஓதுவோம் இல்லையா? உம்ராக்கு போகக்கூடிய போன ஹாஜிகள் தெரியும் உங்களுக்கு. இன்ன ஸஃபா வல் மர்வத்த மின் ஷாயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவஃப பிஹிமா ஃபமன் தத்தவா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன். இந்த வசனத்தை ஓதும். ஓதிட் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அபுதா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. எங்க இருந்து சொல்றோம்? சஃபா மலையில நின்று சொல்லணும். திரும்ப மருவாவை நோக்கி ஓடணும். தொங்கோட்டம் சை செய்யணும். அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்கள் என்ன செய்யணும்? குடு குடு குடுன்னு ஓடணும். நீங்க இதுல பார்த்திருப்பீங்க, எதுல டிவில எல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு பச்சை கலர் லைட் இருக்கும். அந்த பச்சை கலர் லைட்ல இருந்து இன்னொரு பச்சை கலர் லைட் முடிகிற வரைக்கும் ஆண்கள் என்ன செய்வாங்க? வேகமா ஓடுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைல பசங்களாம் என்ன செய்வாங்க? குட்டி குட்டி பசங்க ஓடுவாங்க. அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். பாப்பா ஓடி என்ன பாப்பா ஓடுறாரு பின்னாடி குடுக்குடு ஓடுவாங்க. நல்லா இருக்கும். இந்த ஓட்டத்தை முதல் ஆரம்பித்து துவக்கி வைத்தவர் ஒரு மர்அத்து சாலிஹா. மறந்துடாதீங்க, நீங்க தான், நாங்க கிடையாது, ஆண்கள் கிடையாது, பெண். ஒரு மர்அத்து சாலிஹாவை அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி போற்றுகிறான் பாருங்க. அவ்வளவு உச்சத்துல தூக்கி வைக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட மர்அத்து சாலிஹாவாக நீங்கள் இருக்க முடியும். பெண்கள் சாதாரண ஒண்ணு இல்லை. இந்த பயானுக்கு வர்றிய, நான் அதுலதான் ஆரம்பிச்சேன் இந்த விஷயத்த. நீங்க உங்களுடைய அறிவை பட்டை தீட்டும் பொழுது, உங்களுடைய மார்க்க சிந்தனையை நீங்கள் செதுக்கும் பொழுது, குர்ஆனுடைய சுன்னாவுடைய அறிவுகள்ல நீங்க வளரும் பொழுது நீங்க சிறந்த இடத்துக்கு வர்றீங்க.
நீங்க ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஒரு மாற்றத்துக்குரியவங்களாக நம்மளை நாம மாற்றி கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க திருமணம் முடிக்கிறது, திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, குடும்ப அதுதானே பேசிட்டு இருக்கிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையில நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கும் போது 4 விஷயத்தை மார்க்கம் சொல்லிச்சு, சொல்லுதா இல்லையா? துன்காவல் மர்ஆ, ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். எதுக்காண்டிலாம்? லி மாலிகா, துட்டுக்காண்டி. லி ஜௌஜிகா, சாரி, அவளுடைய ஜமாலிகா, அழகுக்காக வேண்டி. அது மாதிரி நசபிகா, அவளுடைய பாரம்பரியத்துக்காக வேண்டி. ஒலி தீனிகா, அவளுடைய மார்க்கத்திற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தீன், மார்க்கத்தை உடையவளை நீ மணந்து என்ன செஞ்சுக்கோ, வெற்றி அடைஞ்சுக்கன்னா அவதான் மரஅத்து சாலிகா. அவங்கதான் யாரு? உலகத்துல உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். நாம செலக்ட் பண்ணக்கூடிய பொக்கிஷம் எப்படி இருக்கணும்னா, அன்னையில இருந்தே மார்க்கம் ஆரம்பிக்கணும். ஒரு வாழ்வு கட்டமைக்கப்படுறது இருக்குது, சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு திருமண உறவுகள் 2 பேர் சேரும் பொழுது அது சாமானியமா இஸ்லாம் சொல்லல, மரஅத்து சாலிகான்னு சொல்லுது. மரஅத்து சாலிகான் பெண்ணை சொல்லுதுன்னா ஆனா என்ன செய்யணும்? அவனும் சிறந்த ஒரு மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்கணும். சரி, ஒருவேளை இல்லை என்றால் என்ன செய்வது? சில நேரங்கள் நிர்பந்தத்துல ஒரு திருமணம் நடக்கும். அப்படி நடக்கும் வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிலாம் நடக்கிறத பார்க்கலாம். நிர்பந்தமாக நாம அல்லது ஒருத்தவங்க நினைச்சிருப்பாங்க இவங்க மார்க்கப்பட்டுள்ளவங்களா, மார்க்கப்பட்டுள்ளவர் நினைச்சு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அங்க பார்த்தா என்ன இருக்காது? மார்க்கப்பற்ற இருக்காது. ஒரு ஆலிமா தானே அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிருப்பாரு. அது என்ன பார்த்தா ஆலிமானா என்னன்னு கேட்கற பிள்ளையா இருக்கும். முபல்லிகா தானே கல்யாணம் முடிச்சு வச்சா, முபல்லிகானா என்ன, முபல்லிகானா யாருமா அப்படின்னா அப்படி செயல்பாடுகள் ரீதியா அப்படி இருக்கலாம். ஆலிம்சா தானே கல்யாணம் முடிச்சு வச்சா ஆலிம்சா பாடாப்படுத்துவார். ஆலிம்சா மாதிரி நடந்துக்க. இப்படி என்னையே சொல்லிக்கிறேன், நான் சொல்றேன், நீங்க அங்கிட்டு பயந்துட வேண்டாம், இந்த பக்கமும் தான். அப்ப நாம ஒரு எண்ணத்தை எண்ணி திருமணம் முடிச்சு வச்சா, அங்க எங்க நீ ஆலிமா படிச்சியா, நீ எங்க போய் படிச்ச, நீ அந்த பிள்ளைய மட்டும் திட்ட மாட்டாங்க, மாமி யாரும் சேர்த்து திட்டுவா, நீ எவன் சொல்லி கொடுத்தா உனக்கு, நாங்களும் என்ன சேர்ந்து திட்டுவாங்கணும். எந்த மாசால ஓதுன, உன் மாசால இப்படிதான் சொல்லி தராங்களா, அப்படி ஒரு மாசால நாங்க சொல்லி கொடுப்போமா, மாமி மூஞ்சிலே கொடுத்து சொல்லியே தருவோம், அப்படியே சொல்லி தருவான். கனவை தோசை கேட்டா நீ சத்தாப்பையாலே 2 போடு போடு அப்படின்னு நான் சொல்லி தருவோமா? அப்படிலாம் சொல்லி தர மாட்டோம். எல்லா இடத்துலயும் சாலியா நல்லபடியா நடந்துக்கணுமா, நல்லபடியா இருந்துக்குமா, பொறுமையா இருந்துக்குமா, நல்லபடியா இருந்துக்கும், இதானே சொல்லி தருவான். எங்களை திட்டி, எங்க மாசாவை திட்டி, எங்க சர்டிபிகேட் திட்டி, ஒரு பட்டம் பட்டம் வேற கொடுத்தாங்களோ, அந்த பட்டத்துக்கு சோறு வேற, இப்படி எல்லாத்தையும் திட்டி இதெல்லாம் செய்ய மாட்டோம். நல்லதான் செஞ்சு கொடுப்போம். சில நேரம் அந்த படிப்பு கல்வை தைக்காம இருந்திருக்கும், அது யாரா இருக்கட்டும். அதனால படிப்பை வச்சு அப்படி இல்லாம ஒருத்தவங்க மாசாக்க போயிருக்க மாட்டாங்க, அவங்க ஈமான் சுத்தமா இருக்கும், கல்வி தெளிவா இருக்கும், அப்படி நல்ல ஒரு சூழல் இருப்பாங்க. அல்லாஹ் எது எப்படியோ மார்க்கப்பற்றுள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஆனா அந்த ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தெரியாம அல்லது மாறி இருந்தா என்ன செய்யறதுன்னா, அதுக்கு மார்க்கம் சொல்லுது, வாழ்க்கை துணைய நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, அவங்களுக்கு நல்வழிப்படுத்து. அப்படி விட்டுற முடியுமா? உலகத்துல யாரால் இருக்குதுங்க, உலகத்துல தாவானா என்ன அர்த்தம்? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நீங்க ஹிக்மத்தோடும் அழகான உபதேசத்தோடும் அழைப்பு பணி செய்யுங்க அப்படின்னு மார்க்க யாருக்கு சொல்லுது? யாருக்கு வேணாலும் செய்யணுமா இல்லையா? அப்ப நம்முடைய சொந்தத்துக்கு, நம்முடைய கணவருக்கு, நம்முடைய கணவர் சரியா தொழுவல, இப்ப என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யணும்? நம்ம நினைச்சோம் தொழுவ, நம்ம ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நம்முடைய தேர்வுங்க, தேர்வு தெளிவாக இருக்க வேண்டும். தேர்வு தெளிவாக அங்க தோத்துருவோம், தேர்வு தெளிவு இல்லைன்னா அங்க ஃபெயிலா போயிடும். இல்ல ஏதோ ஒரு நிர்பந்தத்துல ஒரு திருமணம் நடக்குது, இப்ப என்ன செய்யறது? வாழ்க்கை துணையை சரியாக அமைத்துக் கொள்ள. இல்லைன்னு வைங்கல, இது எங்கெல்லாம் பாதிக்கும்னா, நாம பெற்றெடுக்கிற பிள்ளைய பாதிக்கும். இன்னையோடி முடிஞ்சிருமா? திருமணம் என்பது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் 1000 காலத்து பயிர் 2000 காலத்து பயிர்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த உலக ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா, எங்களுடைய இரட்சகா எங்களை, எங்களுடைய துணைகளை எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சி ஆக்கித்தா, எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களையும் முத்தகீன்களுக்கு முன்மாதிரியா ஆக்கு.
இறையச்சவாதி ரோல் மாடலா எங்களை இதுதான். நாம இப்படிதான் இருக்கணும். பெரிய பெரிய நபிமார்கள்லாம் தோத்து போன இடங்கள் இது. கணவன் மனைவி உறவு இருக்க பெரிய நபிமார் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஜெயிச்ச நபி யார சொல்லலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். அவங்க மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்லலாம், அவங்களும் வெற்றி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வெற்றி. தோல்வி அடைந்த நபிமார்களை சொல்லுங்க பாப்போம். தோல்வி அடைந்தவர்கள்னா தன்னுடைய மனைவி விஷயத்துல யாரு? நூஹு நபியா? நூஹு நபியுடைய மனைவி எங்க இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். நரகத்தில் இருப்பார்கள். இது நான் சொல்லல, சூரத்து தஹரீம், தஹரீம்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், கெட்ட பெண்களுக்கு உதாரணம் 2 பேருடைய மனைவி. ஒன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, இன்னொன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் நபிமார். இதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இந்த உலகத்துல பிரச்சாரம் செஞ்சவங்க. கணவன் மனைவியாக நாம சேரும் போது என்ன நினைக்கணும் மனசுல? இந்த உலகத்திலேயே அள்ளி போட்டு குத்தணும்னு நான் நினைக்கணும். இதோடி முடிஞ்சு போச்சா? மறு உலகம் வரைக்கும் நீடிக்கிற கணவராக இருக்கணும், மனைவியாக இருக்கணும். அதுக்கு பாடுபடணும். அதைத்தான் மார்க்கம் சொல்லுது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, அப்படிப்பட்டவங்களா நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை தேர்வில் தவறிழைத்திருந்தால், தேர்வுல ஏதோ மிஸ்டேக், அடுத்து என்ன உடனே கலட்டி விடணும்னு மார்க்கம் சொல்லல. இஸ்லாம்ல குலான் ஒண்ணு இருக்குது, தலாக்னு ஒண்ணு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி பொறுமைன்னு ஒண்ணு இருக்குது, சபுர்னு ஒண்ணு இருக்குது. அதனால அழகான முறையில அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படி பார்க்கணுமா இல்லையா? யார் யாரெல்லாமோ சரிப்படுத்த நினைக்கிற நாம, ஒவ்வொரு ஊரையும் சரிப்படுத்த நினைக்கிற நாம, ஒவ்வொரு ஆளுக்கும் தாவா செய்யணும் நினைக்கிற நாம யாருக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும்? நம்முடைய துணைக்கு செய்யணும். மனைவிக்கு செய்யலாம், அல்லது அதாவது அக்கு அன்பசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகிலிருந்து காப்பாற்றுங்கன்னு அல்லாஹ் அதுக்கு தானே சொல்றான். அவன் ஃபர்ஸ்ட் அப்ப எப்படி செய்யறது? அப்ப தொழுகையை பற்றி போதிக்கிறது, குர்ஆன் ஓதுறது பக்கம் ஆர்வம் ஊட்டுறது. இதுக்கு தொழுவை நீங்க எந்திரிக்கும் போது கணவரை எழுப்பணும். ஏங்க தொழுவுங்க, எந்திரிங்க, எந்திரி தொழுவுங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ஜன்னத்துல ஒன்னா இருக்கணும்லங்க, அந்த ஆசை இருக்கா இல்லையா? ஒரு ஜோக்குக்காண்டி சும்மா சொல்லுவானுவோம், எப்பா நாளைக்கு சொர்க்கத்துலலாம் வந்து இந்த கணவர்லாம் கிடையாதாம, இந்த மனைவிலாம் கிடையாதாம. ஏன் கிடையாது? கிடையாது இல்ல, அதனாலதான் சொர்க்கம் அப்படி அப்படி சும்மா ஜோக்குக்கு சொல்றது. மார்க் அப்படி சொல்லல. மார்க் எங்கேயா அப்படி சொல்லுதா? கிடையாது. அங்க வரைக்கும் நீடிக்கணும். எங்கேயுமே இஸ்லாம் மனைவியை பத்தி அப்படிதான். மனைவி பத்தி நிறைய மீம்ஸ் தரக்குறைவா, மனைவி ஊருக்கு போயிட்டா ஜாலியா இருக்குது, இப்படிலாம் இது கிடையாது. அல்லாஹ் மார்க்க என்ன சொல்லு தெரியுமா? மனைவி சக்கன், அவங்கதான் நிம்மதி அப்படின்னு மார்க்கம் சொல்லு. அப்ப நிம்மதியா இருக்கக்கூடிய மனைவியா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு வரும்போது இப்படி நிக்க கூடாது. என்ன சாப்பாடு கேட்டுருவியா, சாயா கேட்டுருவியா அப்படின்னு உள்ள வரும்போதே கொடுத்துட்டோம்னா அது நிம்மதி அற்று போய்விடும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்கள்ல மாறி மாறி நாம் உபதேசம் செய்வது மிக முக்கியமான கடமை. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், யாருக்கெல்லாமோ இறக்கப்படுறோமா இல்லையாமா? அங்க வரவங்க இங்க வரவங்க. அப்ப கணவன் மனைவியாக நாம அழகான முறையில வாழ்க்கை துணைக்கு சரியான உபதேசத்தை கொடுத்துட்டா, அவங்க ஒருத்தவங்க திருந்திட்டா, நீங்க இந்த நேரத்தை எந்த ஹதீஸ் ஞாபகம் வைக்கணும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு யுத்தத்துக்கு அனுப்பும் போது சொல்றாங்க, உன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுவது என்பது சிவப்பு ஒட்டகைகள் உனக்கு கிடைக்கிறத விட சிறந்த. அது நம்முடைய கணவரா இருக்கலாம்ல, நம்முடைய மனைவியாவும் இருக்கலாம்ல. ஆனா இதுல அதாவது ஒரு கட்டம் இருக்கிறது. இதுல வந்து சில பேர் என்ன செய்யறாங்க, இதை கொண்டு வராங்க. இந்த கல்லூரி படிக்கக்கூடிய சில நேரம், நாம் சில காலேஜ்லாம் வேலை பார்க்கக்கூடிய நேரத்துல சில பிள்ளைங்க இந்த செய்தி கொண்டு வராங்க, அசர்த்து நான் வந்து தாவா பண்ணி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டேன். யார? ஒரு கோமதியை இஸ்லாத்துக்கு கூட்டு வந்துட்டோம் வச்சுக்கோம். தாவா பண்ணி இஸ்லாத்துக்கு கூட்டு வந்தியா, காதல் பண்ணி இஸ்லாத்துக்கு கூட்டு வந்தியா? அப்ப நான் கேட்கிறேன், எல்லாம் இது ஹராம்ல அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுதான், இஸ்லாத்துக்கு கூட்டு வர்றது ஹராமா அப்படிங்க. அட இதன் மூலமா இதுக்கு அவன் லவ் ஜிஹாதுங்கிறான். கிடையாது, இது உன்னுடைய இச்சைக்காக நீ செய்து கொண்ட ஒரு விஷயம். இது இப்படி இருக்காது. சில பேர் வந்து இது அப்படியே நான் என்ன செஞ்சிருவேன், ஹலாலா ஹராம் தான், இந்த ஹலாலா ப்ரொமோட் பண்ணிடுவேங்கிறான். அப்படி மார்க்கத்தில் என்ன செய்ய முடியாது. தவறு எல்லா நேரத்திலும் தவறு தான். இதை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருளால
நம்மால் முடிந்தவரை நம்முடைய துணை தேர்வு தெளிவாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் மிஸ் ஆகும் பொழுது, தவறும் பொழுது அந்த துணையை நாம் பெற்றுவிட்டால் அவர்களை சரி செய்ய நாம் முழுவதுமாக பாடுபட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி பாடுபடுறதன் மூலமா என்ன நடக்கும்? நம்ம பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் செழிக்கும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, அதான் நாங்க கல்யாணம் முடிச்ச உடனே நம்ம அடுத்து கேட்கிற துவா என்னது? ரப்பி ஹப்லி மின சாலிஹின் தானே. நல்ல பிள்ளைகள் வளம் பெற்று வாழணும், நலம் பெற்று வாழணும், வாழ்வாங்கு வாழணும், சந்ததிகள் தொடர்ந்து வாழணும். இந்த மண்ணில் நம்முடைய பெயரை சொல்லிக்கொண்டே வாழணும். நான் அவனுக்கு வாப்பாவாக இருப்பேன், அப்புறம் பெத்தாப்பாவா மாறுவேன், அப்புறமா அதுக்கு வாப்பாவா மாறுவேன். யாராக மாறினாலும் நான் போட்டு சென்ற சீட்ஸ் விதை, இது நன்மையை உலகம் அழியும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா அப்படிப்பட்ட ஒன்றா இருக்குன்னா, 2 பேருடைய உழைப்பு தேவை குடும்பத்துக்கு. யாருடைய உழைப்புலாம் தேவை? அம்மாவுடைய உழைப்பும் தேவை, பாப்பாவுடைய உழைப்பும் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக, வெற்றி பெற்ற குடும்பமாக நம்மை ஆக்குவானாக. அதற்கெல்லாம் முன்னால் இதற்கெல்லாம் அச்சாரமாக இருக்கக்கூடிய பெண்கள் மர்அத்து சாலிஹாவாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. மர்அத்து சாலிஹாவாக நீங்க மாறிட்டீங்கன்னா குடும்பமே செழிக்கும் இன்ஷா அல்லாஹ். குடும்பம் என்ன செய்யும்? செழிக்கும். நம்ம பிள்ளைகளையும் மர்அத்து சாலிஹாவா தான் நம்ம உருவாக்கணும். பிள்ளைகளை உருவாக்குறதுல, அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகளை உருவாக்குறதுல நீங்க தவறு இழைச்சிடவே கூடாது. அல்லாஹ் அதனாலதான் சொல்றான், என்ன சொல்றான்? யாருக்கு அல்லாஹ் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து அவர்களுக்கு சரியான மார்க்க கல்வியை கொடுத்து சீராக வளர்த்து அவர்களை கட்டி கொடுக்கின்றார்களோ அவர்களும் நானும் இப்படி இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாக இருப்போம். என்னோடு 2 பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு கிடையல. உடனே ஒரு சஹாபி கேட்கிறாரு, 3 பெண் குழந்தை இருந்தா அதுதாங்கிறாங்க. அப்போ பெண் பிள்ளைகளை, ஒரு பெண் குழந்தை அதான். நீங்க சில பேர் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருப்பியோ, அப்ப நீங்க நினைக்கிறோம் நான் ஒண்ணுதானே பெற்றிருக்கிற, அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் நான் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிடுங்க, அல்லாஹ் தாலா போதுமான உங்களுக்கு பறக்க செய்யட்டும். இல்ல நான் ஒரு பிள்ளைக்கும், அதான் நியத். அதான் என்னது? நியத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சீர்மிகு குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் வளரச் செய்வானாக. நம்முடைய சந்ததிகள்ல நம்முடைய பிரார்த்தனை என்பது என்னவாக இருக்கணும்னா, ஆண் குழந்தையை கொடு, பெண் குழந்தையை கொடு என்பது அல்ல. ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், சாலிகான பிள்ளையை கொடு, சாலிகான பிள்ளையை கொடு. சாலிகான பிள்ளைதான் இம்மையிலும் நம்முடைய பெயரை சொல்லும், மறு உலகத்திலும் நமக்கு அத்தாட்சியாக வந்து நிற்கும். இவர்தான் என் தந்தை, இவர்தான் என் தாய், என்னை பெற்றெடுத்த ஸ்ரீதேவி, என்னை பெற்றெடுத்த தகப்பன், சிறந்த தகப்பன் இவர்தான் என்று சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல எண்ணங்களை, துஆக்களை கபூல் செய்வானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.